நடுக்கம் ஏற்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகவே இருக்கும், தூக்கம் இருக்கும், அதிகமாக தூக்கம் வரும், அதிகமாக நம்ம யூரின் போவோம். கணையம் வந்து சூடாகி அதிகமாக வந்து ஹீட்டை வெளியே வந்தது மட்டும்தான் நமக்கு வந்து டயாபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இதை படபடப்பு இது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிறதுக்கான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு. இது வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கும் நல்லது, ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமலும் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும், இன்சுலினை கண்ட்ரோலில் வச்சுக்கும். சுடு தண்ணி குடிச்சு பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நாம டயாபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு கம்பல்சரி ஸ்ட்ராங் அண்ட் கண்டிஷனாக நான் சொல்கிறது, ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த டயாபெட்டிஸ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். முக்கியமாக சுகர். இந்த சுகர் ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று முழுங்குனா மட்டும்தான் சுகர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ நம்ம அப்படி சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்பிடுறோம். மெல்றோமா? கிடையாது. ஸோ இந்த உணவை வந்து நல்லா மென்று சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ இந்த இன்சுலினை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் வந்து அதிகமாக மென்று சாப்பிட்டோம்னா. கணையம் வந்து சூடாகி அதிகமாக வந்து ஹீட்டை வெளியே வந்தது மட்டும்தான் நமக்கு வந்து டயாபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கரை வராமல் பாதுகாத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து 5 வயசு குழந்தைக்கே சர்க்கரை இருக்குது. ஸோ டயாபெட்டிஸ் கண்ட்ரோல் நம்ம ஃபாலோ பண்ணாலே சர்க்கரை அளவு நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமானாதாங்க நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரும், சுகருங்கிறது. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். காமனாக இதுக்கெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறது பெட்டர். அதாவது அதிகமாக வந்து குளிரும், நடுக்கம் ஏற்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகவே இருக்கும், தூக்கம் இருக்கும், அதிகமாக தூக்கம் வரும், அதிகமாக நம்ம யூரின் போவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸும் வரும், வெயிட் கெயினும் இருக்கும். இது எல்லாமே வந்து ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். ஸோ இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். கம்பல்சரி நம்மளோட கணையத்தை ஹீல் பண்ணணும். அப்போ தான் வந்து சுகரில் அளவு வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். நம்ம கணையத்தில் உருவாகிற ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தூக்கமும் அதிகம் வராது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக ஜங்க் ஃபுட் இருக்கு இல்லையா, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம் எடுத்துக்க வேணான்னு. இப்போ வர குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலை சீக்கிரமாக முடியணுங்கிறதுக்காக கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்காம நிறைய இடங்கள்ல நடக்குது, நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களால் என்ன சிம்பிளி அண்ட் சூப்பமாக ப்ரிப்பராக பண்ணி கொடுக்க முடியுமோ உணவு முறைகள், அதை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப வேணாங்க. நம்ம வந்து அவல் அதிகமாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அவல், அதில் வந்து நிறைய சிறுதானிய அவல்லாம் இருக்குது. அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது அவ்வளோ பெனிஃபிட்டு. குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, வயசு பொண்ணுங்க, வயசு பசங்க எல்லாருக்குமே வந்து இதை நம்ம அவசியம் கொடுக்கணும். எல்லா ஜெனரேஷனுக்குமே இதை நம்ம எடுத்துக்கலாம். நாம் ஆல்சோ அதை எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் அதை கொஞ்சம் அதான் நம்ம அவசரமாக வேலைக்கு கிளம்பணும், குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கணும், இல்லை வந்து லேட் ஆகிடுது அப்படின்னா அவள் நல்லா ஊரெல்லாம் வைக்கணும். ஒரே ஒரு கழுவி என்னென்ன வெரைட்டிஸில் நீங்கள் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யலாம். லெமன் செய்யலாம், எல்லோ செய்யலாம், கேரட்டில் செய்யலாம். நல்லா அழகழகாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டும் இன்சுலின் வந்து அவங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் இருக்கும், சுகரும் அதிகமாகாது. ஓகே. தமிழர் மரபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். அதுலேயும் வந்து இயற்கை முறையில் கிடைக்கிற உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை, கல்கண்டு, அதிமதுரம், முருங்கைக்கீரை, கம்பல்சரி வந்துட்டு பாகக்காய், கூடவே வந்துட்டு வெந்தயம், இது எல்லாமே நம்ம கம்பல்சரி சாப்பிடும்போது நமக்கு இன்சுலின் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், சுகர் வந்து நமக்கு கட்டுக்குள்ளே இருக்கும், அதிகமாக வராது. ஸோ சித்தர்கள் அந்த காலத்துலேயே இந்த உணவெல்லாம் வந்து எல்லாமே வீட்டிலேயே இருக்கும், அவங்க உற்பத்தியும் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் வந்து விதை நீக்காத அரிசின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி தான் அந்த அரிசி. 2000 வகையான அரிசி வகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்ம அந்த காலத்தில் சுகர்லாம் என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தாங்க. இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? வீட்டில் சுகருன்னு கிடையாது, இன்சுலின் அளவு அதிகரிக்காமவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் நம்ம இப்படி வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் உணவு மூலியமாக. வெந்தய தண்ணி நைட்டில் ஊற வச்சு கம்பல்சரி தினமும் வெந்தய தண்ணி குடிங்க. வெந்தயமும் எடுத்துக்கலாம். சுகர் அதிகமாக இருக்கவங்க வெந்தயம் எடுத்துக்கோங்க. இன்சுலின் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இது ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம், வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். நமக்கு வந்து வெந்தய தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு இன்சுலின் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும்.
ஓகேங்களா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ், அதுவும் அதே மாதிரியே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஆனால் ஆம்லா கூட கம்பல்சரி நம்ம மஞ்சள் தூள் போடணும். ஆம்லா ஜூஸில் வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் 2மே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், சுகர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்துட்டு பாவக்காய் எடுத்துக்கணும். அதாவது அதிகமாக சுகர் வந்துட்டால் தான் பாவக்காய் ஜூஸு, இல்லைன்னா கம்பல்சரி பாவக்காய் சாப்பிடுங்க. அடுத்தது வந்து பட்டை இருக்கு இல்லையா, நைட்லேயே ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி குடிங்க. முடிஞ்சால் வேக வச்சு குடிங்க, இல்லை அந்த தண்ணியை மட்டும் உங்களால் குடிக்க முடியலன்னா கொஞ்சம் அளவாகவே ஊற வச்சு அளவாக குடிங்க. ஒரு சின்னதில் ஒரு டம்ளராக குடிச்சு பாருங்கள். அதாவது இன்சுலின் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி காய்கறிகள், என்னென்ன காய்கறிகள் உங்களால் பச்சை காய்கறிகளாக சாப்பிட முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து கேரட்டும் வெள்ளரிக்காயும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது நம்மளுடைய மெட்டபாலிசம் எல்லாம் நல்ல ஸ்டேஜில் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா சுகர், இன்சுலின் வந்து அதிகமாகாமல் சமநிலையில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ரெமடி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி ஒரு 1 hour 1/2 hour கழித்து வெதுவெதுப்பான தண்ணி இரவில் கம்பல்சரி படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. இது வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கும் நல்லது, ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமலும் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும், இன்சுலினை கண்ட்ரோலில் வச்சுக்கும். சுடுதண்ணி குடிச்சு பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுடுதண்ணிக்கு பேசணும்னு போனால் நிறையா விஷயங்கள் பேசலாம், அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த சுடுதண்ணியை கம்பல்சரி குடிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து அக்குப்ரெஷர் மூலயமா எப்படி நம்ம இதை சரி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்காதான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடலே கோயில், நம்ம கையில் 10 விரலில் தான் மருத்துவமே இருக்குது. இதை நம்ம ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். இது வந்து நம்ம மாத்திரை மருந்துக்கு போகாமலே நம்மளை சரி பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல SP6 வந்து பிளட்டை வந்து சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை வந்து நாம் கம்பல்சரி ப்ரெஷர் பண்ணலாம். இந்த 3 விரலுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இதை வந்து நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். 1 to 2 நிமிஷம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களால் எவ்வளோ அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுங்க. ரொம்ப நேரம் கொடுக்க வேணாம், 2 நிமிஷம் போதுமானது. இது வந்து நமக்கு பிளட்டை வந்து சர்க்குலேஷனை வந்து நார்மலாக வச்சுருக்கோம். அடுத்து PC6, இது வந்து பெரிகார்டியம்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மன அழுத்தம், பயம், பதட்டம், இது படபடப்பு, இது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்ம வந்து நார்மலாக இருக்கிறதுக்கான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு PC6. கிட்னி 3 வந்து இன்சுலினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரியே லிவர் 3 வந்து மெட்டபாலிசத்தை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ஸ்டெமக் 3-6 வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை வந்து டயர்டு இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கம்பல்சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா காலையில் கம்பல்சரி 20 to 25 நிமிஷம் அல்ல அதிகபட்சம் 30 நிமிஷம் கூட நாம் சூரிய வெளிப்படுற மாதிரி வாக்கிங் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நைட்டு தூங்க போகும்போதும் பண்ணுங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுங்கள். நைட் தூங்க போகும்போது கம்பல்சரி நமக்காக ஒரு 90 நிமிடம் ஒதுக்கணும்னு சொல்லுவோம். உங்களால் 90 நிமிடம் ஒதுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி, அதான் நான் சொன்ன மாதிரி 8:30க்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுங்க. அதிகபட்சம் 9-9:30க்கெல்லாம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி படுத்துட்டிங்கன்னா எப்படியும் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும். நம்ம அந்த ஃபோனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடம்பு கெட்டு போயிடும். ரேடியேஷன் நமக்கு வந்து உடம்புல ரொம்ப பாதிச்சிடும். ஸோ சுகர், இன்சுலின் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா இந்த சூரிய ஒளியில் நடக்கிறது, மூச்சு பயிற்சி. அடுத்தது வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து குறைஞ்சது, அதாவது இவ்வளோ நாள் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் பாதியாக இருக்கட்டும், கொஞ்சமாக அரிசி சாப்பாடு இருக்கட்டும், காய்கறிகள் அதில் ஒரு 3 பங்கு இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக பச்சையாக என்னென்ன காய்கறிகள் உங்களால் சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க. பழங்கள் அதிகமாக இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் கம்பல்சரி நம்ம பழம் சாப்பிடணும். அப்போ தான் உணவும் அளவும் குறையும், நமக்கும் வந்து உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கும், க்ளோவும் இருக்குங்க. பழம் அதிகம் சாப்பிடுங்க. அதுக்காக தான் பழத்தை வந்து எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க, அது தவறு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, உணவு குறையும். அடுத்தது வந்து சுகர், வெள்ளை சுகர் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்காதீங்க, நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே உப்பு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ இருக்கிற உப்பு வந்து அயோடின் நீக்கப்பட்ட உப்பு தான், அதனால் கண்டிப்பாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ உப்பு வந்து இந்து உப்பு இருக்கும், அந்த உப்பு
உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் ஆர் பிங்க் கலரில் இருக்கும். அந்த உப்பு தான் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த உப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவு பழக்கவழக்கங்களை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்சுலின் வந்து காமனாக, அதாவது பேலன்ஸ் பண்ணி நல்லா நார்மலாக இருக்கும். ஸோ இன்சுலின் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு சுகர் வந்துடும். ஸோ சுகர் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். உடல் வந்து ஒரு கோவில். இந்த உடலை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி உணவு கட்டுப்பாடு வேணும், அவசியம் தூக்கம் வேணும். 8 மணி நேரமாவது நம்ம கம்மியாக, குறைஞ்சபட்சம் நம்ம தூங்கணும். அதிகபட்சம் 8.5 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. எர்லி மார்னிங் எந்திரிச்சு சூரிய ஒளியில் நடைங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.